ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் லேட்டாக தான் எழும்பியிருந்தேன். நைட்டெல்லாம் ஒரே தும்மல் ஜலதோஷம். சாட்டர்டே சண்டே மட்டும்தான் கிஃப்டி குட்டி என் கூட எழும்புவாங்க. ஸ்கூல் போகிறனால அச்சுக்குட்டி தான் ஃபஸ்ட்டே எழும்புவாங்க. கிஃப்டி குட்டி 8 மணிக்கு தான் எழும்புவாங்க. ஸோ அவங்களோட யூனிஃபார்ம் எல்லாமே அயன் பண்ணி வச்சுட்டு நான் என்னோடய சமையலெல்லாம் முடிச்சிருந்தேன். பூரினா கிஃப்டி குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மத்தியானத்துக்கும் பூரி கொண்டு போகிறதுக்கு அடம் பிடிச்சி கொண்டு போனாங்க. கிஃப்டி குட்டி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட புக்ஸோட வெயிட் பார்த்திங்கன்னா 10 kg இருக்கும். 1 இயருக்கு 3 டேமாக பிரிச்சிருக்காங்க. பட் அதுவும் ரொம்ப பெருசாக இருக்குது புக்ஸு. ஸோ அதில் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணால் நல்லா இருக்கும். கிஃப்டி குட்டிக்கு தூக்கவே முடியாது. அம்மா பிடிங்கன்னு சொல்லி கத்துவா. அதற்கு இடையில நானும் கொண்டு போகிறேன். என்ன இடுப்பில் இன்னொரு ஆள் கூட யாரி இருந்துருச்சு. அக்கா போகிறான்னு சொன்னால் மட்டும் போதும், அழுதுகிட்டே பின்னாடி ஓடிடுவாங்க. ஸோ நானே ஆட்டோவில் ஏற்றி விட்டுருந்தேன் பிள்ளைக்குட்டியை. கிஃப்டி குட்டி போனதும் 1 hour டைம் இருக்கும். அதில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திருந்தேன். அப்புறமா டெய்லரிங் அண்ட் ஆரி கிளாஸுக்கு பிள்ளைங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வழியாக ஸ்டிச் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு நானும் பக்கத்துலேயே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திருந்தேன். அப்புறமா ஒரு குக்கரை காட்டுறேன் அப்படின்னு தான் நினைப்பீங்க. இதுக்குள்ளாடி ஒரு ப்ராடக்ட் இருக்குது, என்னென்னு கண்டுபிடிச்சா ஃபஸ்ட்டே கமெண்டில் போட்டுருங்க. வேறு யாரும் இல்லை, அச்சுக்குட்டி தான். அச்சுக்குட்டி குட்டி பாப்பாவாக இருக்கும்போது மீன் வைக்கிற ஒரு சட்டி இருந்தது எங்கள் வீட்டில். அதில் இது மாதிரி ஏறி உட்காந்து நெளிச்சு அதை உடச்சிட்டாங்க. ஸோ இது சின்ன வயசுலேயே நடக்குது. இப்போ 1.5 வயசு ஆகுது. ஒரு 9 monthsலேயே ஸ்டார்ட் ஆகிட்டு. அப்புறமா இன்றைக்கி இந்த ப்ளவுஸை தான் ஃபினிஷ் பண்ணலான்னு நினச்சிருந்தேன். பட் மத்தியானத்துக்கு மேலே ஒர்க் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் மத்தியானத்துக்கு மேலே எனக்கும் அச்சுக்குட்டிங்க ஃபீவர். ஸோ தூங்குனேன் நல்லா. இது வந்து ஜோதிகா சாரிக்கு நான் ஸ்டிச் பண்ண அதே மாடல் தான். இது மாதிரி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணணுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படியே வீடியோ இஷ்டப்பட்டால் லைக் செய்ய மறக்கிறது. தேங்க்யூ.